யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு யாருக்காக இந்த வரிகள் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வைசாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்கிறத விட சேஃபாக அண்ட் செக்யூர்டான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டேன்னு சொல்லலாம். உங்ககிட்ட நிறைய கன்வே பண்ண வேண்டிய விஷயமும் இருக்குது. என்னால் ஷேர் பண்ண முடியல. நிறைய டக்கு டக்கு டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்ததுனால வ்ளாக் போட முடியல, கன்வே பண்ண முடியல. சடனாக சேஞ்ச் ஆகி நாங்கள் வந்துட்டோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வ்ளாகு அதை பற்றி நான் சொல்லியும் ஒரு யூஸும் இல்லை. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் நான் கண்டினியூவாக வ்ளாக் போடுறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம வைசாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மெயின் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ தான் கற்றுக்கிட்டே இருக்கேன். கஷ்டப்பட்டு திக்கி திணறி பல வருஷமாக கற்றுக்கிட்டு ஹிந்தி இப்போ தான் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பித்தேன். இப்போ ஹிந்தியே விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு பேசணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான்ல. ஸோ அதை கூட இப்போ நான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ எங்கே போனாலும் நமக்கு தெரியாத மொழின்றதுனால கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அதையும் டேக்கிள் பண்ணி அதையும் கற்றுக்கலாம். எல்லாமே கற்றுக்கிறதுல என்ன இருக்குல்ல. ஸோ இதை கற்றுட்ருக்கேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக செட் ஆகலை இன்னும். ஸோ இடையில எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சா லைஃப்பில். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம், ஒரு ஸ்ட்ரீட் விட்டு அடுத்த ஸ்ட்ரீட் மாறுறதே கஷ்டம். ஸோ ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறுறோம். அவ்வளோ பேக்கிங் பண்ணி எல்லாமே தனியாக ஹேண்டில் பண்ணுறன்றது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் நான் கடந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 மந்த்தாவது எடுக்கும். ஏன்னா பசங்களுக்கும் லீவுன்றதுனால அப்படியே ரொட்டீன் லைஃப் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெகுலராக ஸ்கூல் திறந்தோடனே நார்மலாக ரொட்டீனாக எல்லாமே ஆகிடும்னு நினைக்கிறேன். காட் கிரேஸ் அப்படியே ஆகட்டும். அப்புறம் இன்றைக்கி மார்னிங்கே டிஃபன்லாம் முடிஞ்சது, லன்ச் முடிஞ்சது. காலையிலே லன்ச் பேக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு அனுப்பிடுறேன்னா. ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பார்ப்பேன். கிச்சனில் போகவே முடியல. அந்த அளவுக்கு ஹீட்டு அப்படியே வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இவ்வளோ ஒரு ஹீட்டு. ஸோ அதனால் காலையில் வேகமாக எல்லா வேலையும் முடிச்சிடுறது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபன் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெசல் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் வெசல் வாஷ் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கிறேன். கிச்சனில் எப்படா வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிச்சனை விட்டு ஓடி வந்துடுவேன். ஒரு பெரிய பாட்டில் நிறைய தண்ணி குடிச்சிட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுவேன். இதை குடித்து காலி பண்ணுற வரைக்கும் திருப்தியே இருக்காது. ஏன்னா அடிக்கடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணமே இந்த தண்ணி குடிக்காது தான் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். தண்ணி குடிங்க. இந்த ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும்ல. ஸோ ஏதாவது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே போய் சொன்னீங்கன்னா உடனே தண்ணி குடிமாங்களா, அந்த மாதிரி தான் டாக்டரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எங்கே 2 லிட்டருக்கு மேலே தாண்டி போகவே மாட்டேங்குது. அந்த 1 லிட்டர் குடிக்கிறதே பெரிய திக்கி திணறி தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் டைம் கிடச்சதா, சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். குவார்ட்டர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ குவார்ட்டர்ஸ் எங்களுக்கு அவைலபிள் கிடைக்கல. இது சிட்டின்றதுனால நமக்கு மேக்ஸிமம் சிட்டி ஸ்டேஷன் வந்துட்டாலே ஆர்மி பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு உடனே குவார்ட்டர்ஸ் அலாட் பண்ண மாட்டாங்கன்னு. நமக்குமே அலாட் ஆகலை. டெல்லியில் இருந்தப்போ நான் வ்ளாக் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. 1 மந்த் நான் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருந்தேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் தெரிஞ்சது 1 மந்த்துக்கு அப்புறம் கிடச்சிருன்றதுனால மேனேஜ் பண்ணி 1 மந்த் கெஸ்ட் ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே ரூல்ஸ் எல்லாமே வேறு. எல்லாமே இங்கே சேஞ்சஸ் நிறைய டிஃப்ரென்ஸ். ஒர்க்கில் இருந்து சரி எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதனால நம்ம கொஞ்ச நாள் வெளியில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் இருக்கிறோம். அண்ட் குவார்ட்டர்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியலை. பார்க்கலாம். இனி ஃப்யூச்சர் அப்டேட் எல்லாமே வரும்போது நான் உங்கள் கூட அப்டேட் பண்ணுறேன். இனிமேல் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டினியூவாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்.
அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ் பேக் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் எல்லாமே போட்டு கொஞ்சம் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து வீட்டில் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டிய ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதையும் வந்து முடிக்கணுன்றதுனால ரெடி ஆகிட்டே எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேரோட வால்யூம் தான் பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்படியே சென்ட்ரல் லைன் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ வால்யூம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ பெருசாக தெரியுது. என்னோட பவுன்ஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. இங்கே உள்ள தண்ணி பார்த்தா அதுக்கு மேலே ரொம்ப ஹாட் வாட்டர் போல் அவ்வளோ தண்ணி. இப்போ டேப்பெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ உப்பு தண்ணி மாதிரி, அவ்வளோ உப்பு தண்ணி மாதிரி என்ன உப்பு தண்ணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாட் வாட்டர்னாலே கால்சியம் அண்ட் மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஹாட் வாட்டர்னால பாருங்கள் எவ்வளோ முடி கொட்டுது. டெய்லி இவ்வளோ முடி போகுது. இப்படியே போச்சுன்னா விக்கு தான் வைக்கணும் போலன்ற மாதிரி இருக்குது. ஹேர் கேரும் பண்ணணும். ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கீழே ஷேர் பண்ணுங்கள். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணதுக்கு போனேன். ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் இருந்தது. இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல். பசங்க வந்து சாப்பிடாமல் அப்படியே இருக்குது. இந்த ஹீட்டுக்கு இந்த மாம்பழம் சாப்பிடக்கூட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேக்கு. அதுவுமே பாடி ஹீட் ஆயிடுதுன்னு சொல்லி அது அப்படியே கெட்டு போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம நார்மலாக கல்கண்டு வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கண்டு வச்சு தான் எனக்கு பூஜை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை ரூமை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து லட்டு கோபாலை குளிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டு அவங்களையும் நல்லா தொடச்சிட்டு நல்லா மசாஜ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து கல்கண்டு எல்லாமே பிரசாதம்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் நினச்சேன் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. மேக்ஸிமம் வந்து என்னென்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாமே என்னன்னு பார்த்து படித்து தான் போய் கடையில் வாங்க வேண்டியதாக இருக்கா. ஸோ பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். தெலுங்கில் வந்து இந்த நம்ம க்ளோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே தெலுங்கில் நேம் தெரியல. பிளிங்கிட்டில் தான் போட்டு பிளிங்கிட்டில் கூட கீழே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பேர் வந்து இந்த பருப்பு பேர் வந்து இந்த பப்பு தால் அந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நானாக கெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம தான் இருக்கே ஏஐ அதில் தான் கேட்டுட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பிளிங்கிட்டில் தான் மேக்ஸிமம் இப்போதைக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பக்கத்தில் எல்லாம் ஷாப் இருக்குன்னாங்க. டிமார்ட் இருக்குது, என்னதோ இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்க்கணும், போய் மெதுவாக பார்க்கலாமே அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சளவு விலாக் ஆகட்டும், ஷார்ட்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு கிடைக்கிற இந்த சின்ன டைமு, இளமை, வயசு இதெல்லாம் வந்து போனால் வராது. ஸோ நமக்கு வந்து யூடியூப்ன்றது ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதை வந்து நம்ம மிஸ் பண்ண வேணாமே. நம்ம வீட்டில் சும்மா உட்காந்து தூங்குறதுக்கும் காசிப் பேசுகிறதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஏதோ ஒரு ஏர்னிங் பண்ணலாமே, நம்மளால் முடிஞ்ச நம்ம சப்போர்ட்டை வந்து நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் இப்போதைக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி எதுக்கு எதுவும் மணல் ராணி வராமல் பார்த்துக்கோப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நான் நல்லபடியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அவ்வளோதான், இப்போதைக்கு அப்டேட் இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு சிவில் லைஃப்குள்ளே ஒரு ஆர்மி பர்சன் வந்தால் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், என்னென்ன ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஃப்யூச்சர் அப்டேட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். டில் பை.